ஹாய் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஒரு மல்டிமீட்டர் தேவைப்பட்டது. அதனால் ஒரு புதுசாக ஒரு மல்டிமீட்டர் வாங்கியிருக்கேன். அதனால் இந்த மீட்ரு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அந்த வீடியோ தான் இது. என்னோடய யூடியூப் சேனலில் 2வது வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மதர் போர்டு ரீப்ளேஸ் பண்ணுறது. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வீடியோ நிறையா போடுறேன். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே க்ரீன் கலரில் ஒரு மல்டிமீட்டர் வச்சுருந்தேன். அது ரேட்டு 650 ரூபா. அது ஒரு 2 இயர்ஸ் வச்சுருந்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழையில் நனைஞ்சி கொஞ்சம் வேல்யூலாம் மாற்றி மாற்றி காட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால் இந்த மீட்ரு வாங்கணுன்னு வாங்கினேன். கிலோ மீட்டர் வாங்கலான்னு பார்த்தேன். அது ஆனால் ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், கிலோமீட்டர்லேயே இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே இருக்குது, ஆனால் அக்யூரசி கரெக்டாக இருக்காது. அது ஆம்பியர் ஒண்டி தான் நீங்கள் கரெக்டாக இது அக்யூரசி கரெக்டாக இருக்கும், மற்றபடி இதுக்கெலாம் கரெக்டாக இருக்காதுன்னு சொன்னார். அதனால் நான் இந்த மீட்டருக்கு வந்தேன். இதில் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ரோபு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. 10 ஆம்பியர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் இந்த கேபிள் ப்ரோபு. டெம்பரேச்சரும் அக்யூரேசி நல்லாயிருக்கு செக் பண்ணதில். பின்னாடி பாருங்கள், நான் டெம்பரேச்சர் செக் பண்ணியிருப்பேன். திருச்சிக்கு ஒரு வேலையை போயிருந்தேங்க. அங்கே சரி எலக்ட்ரானிக் மார்க்கெட் போய் பார்த்துட்டு மீட்ரு வாங்கலான்னு பிளான் பண்ணேன். சிங்காரத்தோப்பில் பஜார்னு ஒரு மார்க்கெட், அங்கே இந்த 2500 ரூபா சொன்னாங்க. அது 1800 ரூபாய்க்கு வாங்கினேன் குறைச்சி. அதே இங்கே சிதம்பரத்தில் எனக்கு 970 ரூபாய்க்கு இந்த கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது ஒரிஜினலாக கேட்டால் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதோட பாதி விலை கம்மியாக இருக்குது. மீட்டருக்கெலாம் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. இதில் ஆட்டோ மோடு கொடுத்துருங்கனால நீங்கள் இப்போ பிசிபிலாம் செக் பண்ணிங்களா சர்வீஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ மோடு சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்படியே ஏசி செக் பண்ணலாம், டிசி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் வோல்டேஜில் அந்த வோல்டேஜ் சிம்மில் போய்ட்டு நீங்கள் மோடை செலக்ட் பண்ணிவிட்டு ஏசியா இல்லை டிசியான்னு செக் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சரு, நெக்ஸ்ட்டு ஓம்ஸு, கெப்பாசிட்டர் வேல்யூ, கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். அதுமாரி ஹெட்ஸும் செக் பண்ணிக்கலாம், பர்சன்டேஜுன்னு செக் பண்ணிக்கலாம், எவ்வளோ கிலோ ஹெட்ஸு அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். மில்லியம்ஸு, ஆம்பியர். அதேமாதிரி அதில் என்சிவி டெஸ்ட் இருக்குது. நீங்கள் அந்த செலக்ட் என்சிவி பட்டனுக்குள்ள அதை அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் இப்போ ஏதோ ஒரு வயர் மூலயமா கரண்ட் வருதுன்னா அந்த இடத்துல நீங்கள் கொண்டு போனீங்கன்னா பீப் சவுண்ட் வரும். இதில் பாருங்கள், இதில் கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துரும். மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ செக் பண்ணலான்னு. கரண்ட் செக் பண்ணுவீங்க, சீரியஸில் செக் பண்ண வேண்டியதான். நீங்கள் 10 ஆம்ஸ் வரைக்கும் செக் பண்ணலாம். 600 ஆம்ஸ்லேருந்து 10 ஆம்ஸ் வரைக்கும் செக் பண்ணலாம் டிசி கரண்ட். ஏசியும் அதேமாரி 600 மில்லி ஆம்ஸ்லேருந்து 10 ஆம்பியர் வரைக்கும் செக் பண்ணலாம் ஏசியில். கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எல்லாம் எடுத்துருப்பாங்க. அதேமாதிரி வோல்டேஜ் 600 வோல்டேஜ் டிசி செக் பண்ணிக்கலாம். 1000 வோல்டேஜ் ஏசி செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுறேன் பாருங்கள். ஆட்டோ மோடில் வச்சுட்டு செக் பண்ணுறேன். 242 வருதாங்க, 245 இந்த வேரியபிள். இது அடாப்டரை வச்சு டிசி வோல்டேஜ் செக் பண்ணுறேன். இந்த மாதிரி செக் பண்ணக்குள்ளலாம் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக செக் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரோபு தெரியாமல் அந்த இதில் போய் பட்டு டிசி வோல்டேஜ் அக்யூரேட்டாக காட்டுங்க.
+0.5 +0.2 வேரியபிள் இருக்கும். 12.2 அந்த மாதிரி. இப்போ டெம்பரேச்சர் செக் பண்ணுறோம் பாருங்க. என் ரூம் டெம்பரேச்சரும் என் பாடி டெம்பரேச்சரும் செக் பண்ணுவோம் பாருங்கள். நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ண வேண்டியது. ரூம் டெம்பரேச்சர் வந்து 26 இருந்துச்சு. பாடி டெம்பரேச்சர் வந்து 30 கிட்ட இருந்துச்சு. கன்டினியூட்டி மோடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் டயோடு வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, கெப்பாசிட்டர் வேல்யூன்னு செக் பண்ணுவோம் பாருங்கள். இது வந்து அண்டர் யூஎஃப்ஏ கெப்பாசிட்டர் 50 வோல்ட். கரெக்டாக பாருங்கள், 102 யூஎஃப் காட்டுது. அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து 2200. இது வந்து 2200க்கு 2162 காட்டுச்சு யூஎஃப். இப்போ ரெகுலேட்டர் ஐசி செக் பண்ணுறேங்க. ரெகுலேட்டர் ஐசி நல்லா இருக்குங்க. இது வந்து டயோடு வேல்யூங்க. ஆனூரில் பாசிட்டிவும் கேத்தோடில் நெகட்டிவ் செக் பண்ணுறோம். வேல்யூ வைக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ், ஃபியூஸு பசாஸ் வருதுங்க. ஃபியூஸு நல்லாயிருக்கு. இது 330 ஓம்ஸு. ஓகேங்க, அக்யூரேட்டாக காட்டுதுங்க. இப்போ என்சிவி டெஸ்ட்டை பாருங்கள். பீப் சவுண்டு வருது பாருங்கள். அதை அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தால் பீப் சவுண்டு வந்துட்டு வரும். என்சிவியோட ஃபுல் ஃபார்ம் வந்துங்க நான் கண்டக்டிவ் வோல்டேஜுங்க. இந்த மீட்ரு தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். இந்த மீட்ரு தான் கொஞ்சம் மழையில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒர்க் பண்ணக்குள்ளே இந்த மீட்ரு கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒர்க் ஆகுது. வோல்டேஜ் வந்து செக் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் போடுங்க, நிறைய வீடியோ போடுறேன்.